ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். டெய்லரிங் மிஷின் கிட்ட வந்து ஒரு 4-5 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. மிஷின் கிட்ட வந்து துணி தைக்கவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கழனியில் வந்து நாற்று எடுத்தோம். நாற்று எடுத்துகிட்டு நடுவெல்லாம் நட்டோம். கழனியில் வேலை செய்கிறதுக்கு சரியாக இருந்துச்சு. வீட்டு வேலை முடிச்சுட்டு கழனி வேலையை செய்கிறதுக்கும், அதுக்கப்புறம் 100 நாள் வேலைக்கு வேறு போயிட்டு இருந்தேன் இந்த ஒரு வாரமாக. அதனால் வந்து துணி தைக்கவே வர முடியலைங்க. அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 ப்ளவுஸ் வந்து வாங்கி ஒரு 2 வாரத்துக்கு மேலவே ஆயிடுச்சுங்க. 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து அக்கா காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு போனோங்க, எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக கேட்டிருந்தாங்க. சரி, அதனால் சரி வேலையெல்லாம் கழனி வேலை தான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை காலையில் உட்காந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்தேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் ஒரு பாம்பாம் டிசைன் மாதிரி சின்னதாக கொடுத்துருந்தேன். இந்த இந்த ப்ளவுஸுக்கு கொடுத்து முடிச்சுட்டு இன்னொரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவங்க அக்கா ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க சின்னதாக வந்து பப் ஸ்லீவ் வந்து ஃப்ளாட்டாக, ரொம்ப பஃப்னு வேண்டாம், ஃப்ளாட்டாக பப் ஸ்லீவ் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பப் ஸ்லீவ் கொடுத்துட்டு ஸ்டோன் வச்ச லேஸ் ஒர்க்கு கொடுத்தேன். கொடுத்துட்டு சேரீனுடைய கலர் எடுத்து சேரீ பீஸ் எடுத்து பைப்பிங் வச்சுட்டேன். பைப்பிங் வச்சுட்டு நாட்டு வச்சுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி. இந்த 3 ப்ளவுஸ் தாங்க இன்றைக்கி வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த 3 ப்ளவுஸ் மட்டும் தான் தைக்க முடிஞ்சுது. இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.